மக்களின் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு பதிலுக்கு பிரதமர் மோடி கொடுத்தது இந்த காலி சொம்புதான். இது மோடியின் பாரதிய சொம்பு கட்சி. ராகுல் காந்தி பிரச்சாரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை கடுமையாக சாடியிருக்காரு. அதாவது மக்களோட வரி பணத்தையும் வருமானத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் அனைத்தையும் சுரண்டி தனிப்பெரும் முதலாளிகளுக்கு வாரி வழங்கிட்டு மக்களுக்கு வெறும் காலி சொம்பை காட்டுறாரு. இது பாரதிய காலி சொம்பு கட்சி அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மட்டுமல்ல, இந்தியாவின் வளர்ச்சிக்காக காங்கிரஸ் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் தனியார் மயமாக்கிவிட்டு பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் 55 வருஷமாக என்ன பண்ணீங்கன்னு எங்களை பார்த்து கேள்வி கேட்க அவருக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கலை காட்டி இதுதான் மத்திய அரசு கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு கடந்த 5 ஆண்டு காலமாக மத்திய அரசை விமர்சித்து தங்களோட ஆட்சியை நிலைநிறுத்தி வராங்க. அது மட்டுமல்ல, இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அவர் அதே பிரச்சாரத்தை தான் மேற்கொண்டார். திரு அண்ணாமலையும் அதை கடுமையாக எதிர்த்தார், விமர்சனம் பண்ணார். இதே பாணியில் கர்நாடகத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கையில் ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு இந்த காலி சொம்பு தான் பிரதமர் மோடியின் ஆட்சியின் மக்களுக்கு கிடைத்த கடைசி நிதி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாரு. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் எதிரெதிர் கட்சிகள் வைக்கும் வாதங்களில் உங்களுக்கு எந்த கட்சி ரொம்ப ஏற்புடையதா உங்களுக்கு தெரியுதுன்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் சிறப்பான ஆட்சி நடக்கும்னு நீங்கள் விரும்புகிற கட்சியோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.